இங்க ஒருத்தர் வேலைக்கு போயிட்டு வர்றப்பெல்லாம் அவரோட டாக் ஆச்சி ரயில்வே ஸ்டேஷன்லயே அவருக்காக காத்திருக்கு. ஆச்சி ஒவ்வொரு நாளும் அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து வழி அனுப்புறதோட அவர் திரும்பி வர நேரத்துல அதே இடத்துல அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் திடீர்னு பல மணி நேரம் ஆகியும் ப்ரொஃபசர் திரும்பி வரவே இல்ல. அன்பார்ச்சுனேட்டா ப்ரொஃபசர் இறந்து போயிடுறாரு. இருந்தாலும் ஆச்சியோட லாயல்டி மாறவே இல்ல. அது ஒவ்வொரு நாளும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ப்ரொஃபசருக்காக அதே இடத்துல வெயிட் பண்ண ஆரம்பிக்குது. சீக்கிரமாவே ப்ரொஃபசரோட ஃபேமிலி அந்த ஊரை விட்டு மூவ் ஆயிடுறாங்க. போறப்ப ஆச்சியையும் கொண்டு போயிடுறாங்க. அப்போ ஒரு நாள் அங்க இருந்து தப்பிச்ச ஆச்சி ரயில்வே ட்ராக் வழியாவே மறுபடியும் அவங்க ஊருக்கே வந்துருது. அதே நேரத்துல அவங்க வீட்டுல இன்னொரு ஃபேமிலி இருக்க பார்த்து மனசுருந்து போன ஆச்சி நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிருது. அப்பதுல இருந்து அது ஒவ்வொரு நாளும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ப்ரொஃபசருக்காக காத்திருக்க ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 9 வருஷம் கழிச்சு அவரோட இருந்த நினைவுகளை ரீகால் பண்ணிக்கிட்டு ஆச்சி அதே இடத்துல உயிரை விட்டுருது. ஆக்சுவலி இந்த படம் உண்மை சம்பவங்களை தழுவி எடுக்கப்பட்டது. ஆச்சி செத்ததுக்கு அப்புறம் அதோட லாயல்ட்டிக்காக அதே இடத்துல அதுக்கு ஒரு சிலையே வச்சிடறாங்க.